ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ் குக்கிங் கேலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோபி 65 நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நேரம் வைக்கிறதுனால இந்த காலிஃப்ளவரில் புழு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது இந்த சூடான தண்ணிக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போது 10 minutes ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நார்மலான ரன்னிங் வாட்டர்லேயும் ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். டேப் வாட்டரில் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்தாப்பில் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம சில்லி பவுடர் எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். நம்ம காலிஃப்ளவர் அப்சர்வ் பண்ணியிருக்கிற அந்த வாட்டரை பொறுத்து அதில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குதோ ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். காலிஃப்ளவர்லேயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த மசாலா கோட் ஆகிறதுக்காக இந்த கடலை மாவு மட்டும் தேவைப்பட்டால் உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கடலை மாவு நல்லா பேஸ்ட் மாதிரி இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர்லேயே நல்லா தண்ணி இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு கூட தெளிக்க தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சில பேர் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இது மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். எதுவுமே அரைக்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற மசாலாஸ் வச்சே ரெடி பண்ணிக்கலாம். அது ஒரு 2 minutes விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி அடியில் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லா சைடும் இந்த மாதிரி கரண்டி விட்டு திருப்பி போட்டு ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் எப்போயுமே இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் அதுக்கடுத்து ஃபர்தராக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்ஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹீட் பண்ண ஆயிலை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. இப்போது இருக்கிற ரிமைனிங் பேட்சஸையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதனால் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி சிக்கன்லாம் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுவேன். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை நம்ம மேலே சர்வ் பண்ணுறப்ப போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அவ்வளோதான், ஒரு சூப்பரான நல்லா கிறிஸ்பியான கோபி 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.